சென்னை கண்ணகி நகரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதால் குழந்தை இறந்த நிலையில் பிறந்தது. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் மக்கள் அவதியடைந்து வருவது குறித்து விவரிக்க நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்து பிறந்துள்ளது. இதற்கு காரணமாக அந்த சமுதாய நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. நாம் தற்பொழுது கண்ணகி நகர் 2வது பிரதான சாலையில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் இருக்கிறோம். 24 மணி நேர சேவை என்று ஒரு பெரிய போஸ்டர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 24 மணி நேரம் பொதுமக்களுக்கு சேவை வழங்கப்படுகிறதா என்று கேட்டால் கேள்விக்குறி மட்டுமே அங்கு வைக்கப்படும். ஏனென்று கேட்டால் சுமார் 23,000 குடியிருப்புகள் உள்ள இந்த கண்ணகி நகர் பகுதியிலே ஒரே ஒரு பெரிய மருத்துவமனை தான் இருக்கிறது. அந்த மருத்துவமனையிலுமே மருத்துவர்கள் இல்லை என்பது தான் கள யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இதற்கு சமீபத்தில் இந்த உலகத்திற்கே வராத ஒரு குழந்தை பலியிடப்பட்டிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். ஏனென்று கேட்டால் சமீபத்தில் கண்ணகி நகர் பகுதியில் ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய அந்த பிரசவ வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இங்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தின் காரணமாக அலைக்கழிக்கப்பட்டு கோஷா மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது என்று அந்த இறந்த குழந்தையை வயிற்றிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய துயரமான சம்பவமாக இருக்க முடியும்? இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு துயரத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஏழை எளிய சாமானிய மக்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் செல்ல முடியாது. அரசையும் அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். தினம்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு மருத்துவர்களே இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும்? அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்களே மருத்துவர்களுக்கு ஈடாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு கதை கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் கூற வேண்டும். கள யதார்த்தம் இதைத்தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணிடம் பேசலாம். வணக்கம் மேடம், நீங்க செக்கப்புக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு சூழல தான் இருக்கீங்க. உங்களுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு? இப்போ நான் காலையில வந்தேன், ஸ்கேன் எடுக்க வேலைக்கிழமை வாங்கன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வேலைக்கிழமை வந்தா டாக்டர் இல்லை, அடையார் போங்க, அப்புறம் கோசாக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துன்னு இருக்கோம். இப்போ அங்க போறதுக்குள்ள ஓபி முடிஞ்சிரும். நாங்க எப்ப போய் இதெல்லாம் பாக்குறது? இங்க கிட்ட இருக்கிறதுனாலதான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். இங்க இப்ப இந்த மாதிரி பண்றாங்க. எங்களால பண சூழ்நிலை இல்ல, நல்லதான் இங்க வரோம். ஊர்ல ஆஸ்பத்திரிக்கு சொல்லிட்டு நாங்க வரோம். நான் வந்தா டாக்டர் இல்ல அது இல்லன்றாங்க. இப்படி திருப்பி ஓட முடியுமா? நானு இப்ப ஏதோ 10 ஆயிடுச்சு. இப்ப எப்படி பாக்குறதானே? ஆரம்பத்துல இங்கதான் பாத்துன்னு வரோம். அவங்க தான் பொறுப்பா இருந்து சொல்லணும். இப்ப இங்க டாக்டர் இல்லம்மா, நீ கோசாக்கு போ, அங்க போ, இங்க போனா எப்படி போக முடியும்? நானு இப்ப எவ்வளவு நேரம் நீங்க காத்து இருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டி செக்கப்புக்கு வரும்போது என்ன சொல்றாங்க? 9 மணிக்கு வந்து இவ்வளோ டாக்டர் இல்லை. நான் காலையில முன்னாடி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருப்போம். உக்காந்து வந்து ஓபி எதுக்கு போடணும்? டாக்டர் எதுக்கு ஓபி போடணும் சொல்லுங்க. ஓபி சீட் எப்படி கொடுக்குறாங்க? நாங்கள் நோட்டில் எழுதிட்டாங்க. இல்லைன்னா சொல்லிடணும், டாக்டர் இல்லாம ஓபி போடாத, நீ வெளியில போகாம சொல்லிடணும். ஓபிலாம் போட்டதுக்கு அப்புறம் டாக்டர் எப்படி போறது? நாங்க மணியா எடுத்துல ஒரு பொறுப்பே கிடையாது இந்த ஆஸ்பத்திரியில. அக்கா, இந்த பகுதியினுடைய நிலை என்னவா இருக்கு? மருத்துவமனை எந்த ஒரு நிலையில இருக்கு? நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவுக்கு 3 நாளா சளி இருக்கு. அதெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஓபி மட்டும் போடுறாங்க, பார்த்தா டாக்டர் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் குழந்தைய எங்க இட்டுன்னு போகுது தெரியல எங்களுக்கு. இந்த ஏரியாலே இந்த ஹாஸ்பிட்டல் ஒண்டி தான் இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு பார்க்க பிரசவ பார்க்குது எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் இங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, சரியாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் குழந்தை வச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் லாங்கில் தான் போக வேண்டியதாக இருக்கும். ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேதுக்கா. இப்ப ஒரு கர்ப்பிணி பெண் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பெண்கள் இந்த மாதிரியான மருத்துவமனைக்கு வரீங்க, ஆனா மருத்துவர்கள் இல்ல அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? டாக்டருங்க போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். இவ்வளவு குழந்தைங்க இருக்கு, இவ்வளவு குழந்தைங்களும் திருப்பி ஒருத்தரா இதே பதில் தான் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் டாக்டர் போடல. நாங்க பிரச்சனை பண்ணியே இன்னும் டாக்டர் போடலன்னா இன்னும் எங்களுக்கு தேவையான சலுகைகள் இல்லையே. ஒரு சீட்ல எழுதி கொடுக்குறாங்க, அந்த சீட்டை திருப்பி அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு எங்களுக்கு உயிரே போயிருச்சு, அந்த சீட்டு திருப்பி எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது.
நாங்க இங்க வந்ததுக்கான ஒரு ஆதாரம் இல்லாம போயிருது. இங்க 1,30,000 குடும்பத்துக்கு மேலேயே இருக்காங்க. எவ்வளவு குழந்தைங்க வராங்க, காலையில இருந்து டாக்டர் இல்ல. 10 மணிக்கு மேல டாக்டர் வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் அப்ப ஸ்கூலுக்கு போக வேணாவா, ஜுரம் சரியா வேணாவா, சளி பிடிச்சதெல்லாம் சரியா வேணாம். எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க பாக்கணும் இல்லையா? வேற ஹாஸ்பிட்டல் நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போக முடியும். நாங்க போறதுக்கும் வழி இல்லை எங்களுக்கு. டிராபிக், எவ்வளவு டிராபிக்ல நாங்க எவ்வளவு தூரம் போக முடியும்? சீக்கிரம் போக முடியும்? ஒரு 10 நிமிஷத்துல பாத்துட்டு வர முடியுமா? முடியாது. எல்லா கடையும் எவ்வளவு தூரத்தை தாண்டி தான் நாங்க போறதா இருக்குது. நாங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தான் இங்க நிக்கிறோம். எங்களை எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டாங்க. எங்களுக்கு உண்டான ஒரு சலுகை எதுவுமே இல்ல, எந்த இடத்துலயுமே இல்ல. ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எந்த ஒரு தண்ணி ஆகட்டும், எதுவுமே இல்லை எங்களுக்கு. எங்களை எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்து இங்க போட்டாச்சு. எங்களுக்கு இந்த மருத்துவமனையில டெய்லி வர்றவங்களுக்கு 24 hours டாக்டர் இருக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. டாக்டரை போட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரசவத்துக்கு மெயினா டாக்டர் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பிள்ளைக்கு நடந்தது இனிமே நடக்க கூடாதுன்றத எங்களோட கோரிக்கை. இதுல 23,000 வீடு இருக்கு, 1,00,000 பேர் வசிக்கிறாங்க. எங்க ஊர்ல இது ஒரு ஹாஸ்பிட்டல் தான், பிரசவ ஹாஸ்பிட்டல். அப்ப இங்க இருக்கிறவங்க இங்க பிரசவம் பார்க்காம நாங்க வெளியே எப்படி போய் பார்க்க முடியும்? அதுவும் இல்லாம ஒரு எமர்ஜென்சின்னு வந்தா டாக்டர் இல்ல, இங்க இருந்து வேற இடத்துல அனுப்பிச்சாலும் இங்க பாக்கணும்ல, அந்த என்ன கண்டிஷன்ல இருக்குன்றத டாக்டர் எங்களுக்கு இருந்து அதை சப்போர்ட் இருக்கும். அப்ப டாக்டர் இல்ல, அப்புறம் எங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்? அதுவும் எங்க ஏரியா உள்ள இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல், பிரசவ ஹாஸ்பிட்டல். அதனால நாங்க அன்னைக்கு போராட்டம் பண்ணும் போது கூட டாக்டர் போடுவாங்கன்றதுனாலதான் நாங்க முயற்சி பண்ணோம். இப்ப வரைக்குமே டாக்டர் இல்லைன்னா அப்புறம் எல்லாரும் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமா எங்க பகுதியில டாக்டர் போடணும்ன்றது எங்களுடைய இறுக்கமான அழுத்தம். தொடர்ந்து பொதுமக்களினுடைய அந்த வருத்தத்தையும் அவர்களினுடைய கோரிக்கைகளையும் பொதுமக்களே முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு அரசு என்பது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாக, மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அரசாக, மக்களினுடைய அனைத்திற்குமே ஒரு பக்கபலமாக ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலைத்தான் தமிழகத்தில் தற்பொழுது இருக்கிறது. ஒரு அரசு மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் இல்லை என்ற ஒரு செய்தி எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்க முடியும் என்பது பொதுமக்களினுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். ஏனென்று கேட்டால் வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலிலாவது நாம் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் கவனமாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மக்களுக்கு எழ வேண்டும் என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த கள யதார்த்தம் எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து காலையிலிருந்து இந்த மருத்துவமனையில் நாம் இருக்கிறோம். மருத்துவர்களினுடைய வருகையே இல்லை. பொதுமக்கள் வந்து காத்திருந்து அலைக்கழிக்கப்பட்டு சோகமடைந்து அதிலும் பசியும் பட்டினியுமாக உட்கார்ந்து மீண்டும் திரும்பி வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் தற்பொழுது கண்ணகி நகர் 2வது பிரதான சாலையில் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை இருக்கிறது. லாவண்யா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.